ஃப்ரெண்ட்ஸ், இது ரீசெண்டாக பொங்கலுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிறது காமிக்கிறேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் ஒசூரில் தான் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி லாங் குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இது சிம்பிளாகவும் டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஜார்ஜெட்டில், காட்டனில், அப்புறம் காட்டன் மிக்ஸ்டில், அப்புறம் இந்த மாதிரி அயன் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே டிஸ்பிளேல இருந்துச்சு. இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 rupeesல இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி கேஷுவல் பேண்ட்ஸ் எல்லாம் 400 rupeesல இருந்துச்சு. இந்த கேஷுவல் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் நெட்டட் வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 to 500 ரேஞ்ச் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கேஷுவல் பேண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் காமிச்ச அந்த ப்ளூ கலர் பேண்ட் கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இப்போ நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 499க்கு இருந்துச்சு. சாரிங்க, 395 rupeesக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெய்லி கேஷுவல் பேண்ட்ஸ்க்கு சைஸ் வாரியாக ஃபுல்லாக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட்டில் இருக்குங்க. இது சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 395க்கு நம்ம குட்டீஸ்க்கும் போட்டுக்கலாம், நமக்கும் டெய்லி யூஸ்க்கு எங்கேயாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே ரேஞ்ச் வாரியாக போட்டிருக்கனால நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலரை பார்க்கும்போதே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஜீன்ஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி சென்டரில் பட்டன் இருக்கிற மாதிரி கேஷுவல் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நெட்டடில், அப்புறம் இந்த மாதிரி ஸ்கார்ஃபில் நிறையா இருந்துச்சு. அப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ஃப்ராக் டைப்பில் நிறையா இருந்துச்சுங்க. அதில் இந்த பிங்க்கும் ஆரஞ்சும் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னே சொல்லுவேன். பாருங்களேன், பார்க்கும்போதே நல்லா அழகாக இருந்ததில்ல. இதெல்லாம் இது வெட்டிங்க்கு இதெல்லாம் மாதிரி போட்டு போனால் செம்மையாக இருக்கும். சிம்பிளாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சிருக்கிற அந்த கலரை பார்க்கும்போதே என்னென்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. அதோட ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மல்மல் சாரீஸ்னு ஒன்று இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்க போயிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல, பிங்க்ல, க்ரீனில் எல்லாமே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 899,000 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்களேன், பிளாக்ல, எல்லோவில், பிங்க்ல இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு. ஸோ இந்த எல்லோவும் பிங்க்கும் க்ரீன் அதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டை அண்ட் டை வேரியேஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்மல் சாரீஸும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ் இருந்துச்சு. என்னடா பிளெயினாக இருக்கேன்னு பார்த்தேன். பிளெயினாக இருக்குன்னு பார்த்தேன்னா அது ஒரு சிம்பிளாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா லைன் டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 to 2000 ரேஞ்சில் இருக்குது. நீங்களும் போன பாருங்கள்.